தளபதி ஓட்டு போடலாம்னு. உதவி நிற்போம். விஜய்க்கு போடலாம். விஜய்க்கு போடலாம் தான் எங்களுக்கு ஒரு இது. டிவிகே சார். டிஎம்கே தான். டிவிக்கே தான் போடும். விஜய் பிள்ளைக்கு போடுறேன். ரெட்டாளிக்கு தான் போடுவோம். அது வந்து ஆட்சி வந்தா நல்லா இருக்கணும். டிவிக்கே போடுவோம். டிவிக்கே ரெட்டாளிக்கு தான் போடுவோம். டிவிகே. ஓட் ஃபார் டிவிகேண்ணா. நான் டிவிகேக்கு ஓட்டு போடலாம்னு இருக்கேன் சார். ரெட்டாளிக்கே ஓட்டு போடுவோம். டிவிக்கேக்கு போட போறோம். ரெட்டாளிக்கு தான் போட போறோம். ரெட்டாளி தான் போடுவேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ரெட்டாளி தான் போடணுங்கிறேன். ரெட்டாளிக்கு எடப்பாடி ஐயாக்கு தான் போடுவோம். டிவிகேக்கு போட போறேன். விஜய். டிஎம்கே தான் ஓட்டு போட போறோம். ஏடிஎம்கே தான். ஸ்டாலின். 2026 எலெக்ஷன்ல நாங்கள் திமுக தான் வாக்களிக்க போறோம். ஏடிஎம்கே ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கும். பிஜேபி கூட்டணி போடலாம்னு இருக்கேன். டிவிகேக்கு வாக்களிக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ரெட்டாளி தான் ஓட்டு போடுவேன். திமுக சூரியன். நிதி ஒரு ஆட்சி பார்க்கலான்னு ஒரு நினைப்பு. நம்ம டிஎம்கே தாவேகாக்கு தான் போட போறேன். இப்போ விஜய்க்கு போடலான்னு இருக்கிறோம். விஜய்க்கு தான் போடுவோம். விஜய் தான். இப்போ என் ஃபர்ஸ்ட் ஓட்டு இப்போதான் வந்து இது. நான் தளபதி தான் ஓட்டு போட போறேன். இல்லை அவர் வந்தா மாறும், எதனா நல்லது செய்வாரு. இப்போ இவங்கெல்லாம் எதுவும் செஞ்சதில்லை இது வரையும். வந்து அவர் வந்தாருன்னா எதனா செய்வாரு நல்லதெல்லாம். விஜய்க்கு போடலாம். அவர் எனக்கு ரசிகர். புதுசா வராங்க. சரி, நம்மள அவங்களை வரவேற்கலாம். நம்ம வீட்டில் ஒரு அண்ணனா. விஜய்க்கு போடலாம் தான் எங்களுக்கு ஒரு இது. அவரும் வந்து புதுசா வந்திருக்கிறாருல, அவரு மக்களுக்காக செய்யிட்டு வந்தது. விஜய் வந்தா கொஞ்சம் ஒரு மாற்றம் கிடைக்கும், ஒரு இது கிடைக்கும், ஒரு எல்லாமே ஒரு நல்லது இது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் போடுறோம் சார். டிஎம்கே தான். இப்போ அங்கதான் போடுவோம். சார் வழி அதுதான் போட்டோம். நான் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும் என்கிற காரணத்தில் இரட்டை இலைக்கு மீண்டும் வாக்களிப்போம். டிவிக்கே தான் போடும். என்னதான் ஆட்சி மாறணும், எங்களுக்கு அந்த ஆட்சினால எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதனால இவர் வந்தா எங்களுக்கு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால நாங்க ஓட்டு போடுறோம். எனக்கு யாரும் ஒன்றும் செய்யல. எனக்கு முதியார் துட்டு கிடையாது. யார் பிடிச்சாலும் 5000 4000 கேட்குறாங்க. எனக்கு யாரும் 2 பேரை பிள்ளைய நான் பார்த்துக்கணும். எனக்கு ஒரு 10 ரூபாய் ஆட்டோக்கு போகிறது கூட யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. யாரும் வந்து எனக்கு எதுவுமே செய்யல. விஜய் பிள்ளை வந்தா எனக்கு நல்லது செய்யணும் நான் நினைச்சு போடுறேன். விஜய் பிள்ளைக்கு இந்த வருஷம் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம். எங்களுக்கு விஜய் பிடிக்கும், போறோம். விஜய் தான். ஆட்சி மாறணுன்றது நல்லது செய்வாருன்ட்டு ரெட்டாளிக்கு தான் போடுவோம். அது வந்து ஆட்சி வந்தா நல்லா இருக்கணும். எங்களுக்கு நல்லா இருக்கும் ஆட்சிக்கு வந்தா. அவ்வளவுதான். என்ன காரணம்னா, ஆட்சி மாற்றம் வந்தா அவங்க புதுசா செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சாங்கன்னாக்கா எங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். அதை தான் எதிர்பார்த்து டிவிக்கு போடலான்னு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் எங்கள் அண்ணா நல்லது செய்வாருன்ட்டு எதிர்பார்க்குறோம். அதனால அவருக்கு போடலான்ட்டு ஒரு முடிவு. புதுசா ஒரு மாற்றம் வரணும். அவர் வந்து எல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்வாரு நாங்க நம்புறோம். அதனால டிவி கேக்கு போடுறோம். இவங்க 2 பேருமே தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா வந்து ஏதாவது செய்யட்டும். கண்டிப்பா செய்வாரு. அதனால டிவி கேக்கு தான் நாங்க போடுவோம். அந்த அம்மா இருக்கும்போது எல்லாம் சலுகை பண்ணாங்க. அந்த நன்றி நாங்க எப்பவும் மறக்க முடியாது. எப்பவுமே எங்க மனசுல உள்ளத்துல எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ரெட்டையில தான் வரணும்னு நினைக்கிறேன். டிவிக்கு, அதாவது இவங்களும் ஆண்டுட்டாங்க, அவங்களும் ஆண்டுட்டாங்க. இவங்க 2 பேரும் ஆண்டு மக்களுக்கு என்ன நிலமன்னு இப்போ தெரியுது. தமிழ்நாடு எவ்வளோ கடத்துல இருக்குதுன்னு தெரியுது. இப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகுது, கவர்மெண்ட் என்ன ஆகுது, மக்களுக்கு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவர் வந்து அக்ரிகல்ச்சருக்கு, எஜுகேஷனுக்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிறாரு. இதனால ஒரு மாற்றம் கிடைச்சா அது நல்லா இருக்கும். எனக்கு இல்லைனாலும் எனக்கு அடுத்து வர என்னோட பசங்க அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுனால இவருக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இந்த வருஷம். 2021 இது வரைக்கும் ஆட்சி வந்து எதுவும் கரெக்டாக நடக்கல. அதனால இந்த வருஷம் தளபதி வந்தா கம்பல்சரி ஆட்சி மாறும். தளபதி வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்வாரு, ஒரு புரட்சியை உருவாக்குவார்னா. ஓட் ஃபார் டிவிக்கு தான். இப்போ கூட்டணி வந்தா ஜெயிச்சிடலான்ட்டு எல்லாருமே கூட்டணி சேர்க்கறதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் காமிக்கிறாங்க. மக்கள் மேல யாருமே முக்கியத்துவம் காமிக்கல. மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா தனிச்சு நின்று இருப்பாங்க. தனிச்சு நிற்கிறதுனால தளபதி நல்லது பண்ணுவாருன்னு நான் நம்புறேன். அவர் கண்டிப்பா நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதனால பொது ஆளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். யாருமே தனிச்சு நிக்கல. தனிச்சு நின்று இருந்தாங்கன்னா அவங்க நல்லது பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நம்பலாம். யாரும் தனிச்சு நிற்க விரும்பல. கூட்டணியை வாங்கிட்டு தான் எல்லாருமே வெற்றி சிம்பலை காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால தனிச்சு நிற்கிறதுக்கு ஓட்டு போடலான்னு ஒரு நம்பிக்கை. நான் எடப்பாடியார் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும் என்கிற காரணத்தில் இரட்டை இலைக்கு மீண்டும் வாக்களிப்போம். காரணம், சிறப்பான ஆட்சி 4.5 ஆண்டுகள் தந்தார். கொரோனா காரணத்தில் மக்களை சிறப்பாக காப்பாற்றினார். மருத்துவம், சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு அனைத்தும் சீராக இருந்தது. அரசு ஊழியர்களுக்கும் முழு சம்பளம் வாங்கினார். இந்தியாவிலேயே முழு சம்பளம் கோவிட் காலத்தில் வழங்கிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகையினால் அவருக்கே வாக்களிப்போம். அவரே 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும். அப்போ அம்மா இருந்தாங்க ஆட்சிக்கு, மக்கள் வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நம்ம போட்டோம். இப்போ நம்பிக்கை இல்லை.
விஜய் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால டிவி கேக் போட போறோம். ரெட்டலை தான் போடுவேன். எடப்பாடி ஐயா உட்காந்தா நல்லா ஆட்சி நல்லா இருக்கும். போன வாட்டி அவர் நல்லா சிறப்பா ஆட்சி புரிஞ்சாரு. இந்த வாட்டியும் ரெட்டாளிக்கு தான் ஓட்டு போடுவோம். எடப்பாடி ஐயா தான் வரணும். நாம பேச்சு முன்னாடி ஒரு பேச்சு பேசினாரு, அப்புறம் ஒரு பேச்சு பேசுறாரு. அவரு வன்மத்தெல்லாம் விஜய் மேல முதல்ல விஜய் வட்டம் சொன்னாரு. இப்போ விஜய் ஏன் வந்தா எதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு. அவர் பேச்சுவார்த்தை சரியில்லை, அதனால மாத்தி போறோம். டிவிக்கு விஜய் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் வந்தா எல்லாம் நல்லது செய்வாரு. எவ்வளவு விட்டு வந்திருக்காரு நம்மளுக்காக, நம்ம அவருக்காக ஆதரிக்கணும். அவரு நம்ம ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சோம்னா அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவாருன்னு ஒரு ஆசை. குறிப்பா குடியாத்த சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா மருத்துவமனை கொண்டாந்துக்கிறாங்க, பாலம் கட்டியிருக்காங்க, இது மாதிரி ஏராளமான திட்டங்கள்லாம் கொண்டாந்துக்கிறாங்க. அதனால ஒரு நம்பிக்கை இது. மக்களிடையே பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் வரும்ன்ட்டு எதிர்பார்த்துங்கிறாங்க. மீண்டும் 2026 குடியாத்த சட்டமன்ற தொகுதியில் திமுக தான் மலரும் கண்டிப்பாக. ஏன்னா நிறைய சாதனை பண்ணிக்கிறாங்க. மகளிர் உரிமை, விடியல் பயணம், உரிமை தொகை, இது மாதிரி யாராலும் திட்டம்லாம் இருக்குது. அதனால தலைமை மு.க. ஸ்டாலின் தான் திருப்பி மீண்டும் முதல்வராக வருவார். 7வது முறையாக ஆட்சி தமிழ்நாட்டில் திமுக தான் வரும். கடந்த 2021 நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களித்தோம். அரசு நலத்திட்டங்கள் நிறைய இந்த தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. உட்சுற்றுப்பாதை, அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டிருக்குது, பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டிருக்குது, நீர்த்தேக்க தொட்டிகள் நிறைய கட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த தொகுதிக்கு தேவையான எல்லா பணியும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. 2026 எலெக்ஷன்லேயும் நாங்கள் திமுக தான் வாக்களிக்க போகிறோம். அந்த திமுக ஆட்சி தொடரணுன்றது எங்களோட விருப்பமாகவும் இருக்குது. இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே அதில் ஒன்றும் மாற்ற கருத்து இல்லை. டிவிகேக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பிழைப்பட்டனால ஏடிஎம்கேல சில கட்சி கூட்டணி பிழைப்பட்டனால டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அதிகமாக இருக்கு. காரணம் இந்த ஆட்சியில பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. சிறுமி முதல் வயசானவங்க வரையும் எல்லாருக்கும் சிறந்த ஆட்சி இல்லை. பொது ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. எந்த ஒரு இதுவும் சரியான நடைமுறையில இல்லை. அதனால நான் ரெட்டையிலுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். சாலை வசதிங்க சில இதுங்கெல்லாம் இருந்தது. ஏன்னா முன்ன சாலை வசதியெல்லாம் இல்லாத இருந்தது. பாலம், போக்குவரத்து சில இது இருக்கிறதுனால அதனால செயல்படுறதுனால நான் சூரியனுக்கு போடலாம். விஜய் ஒரு ஆட்சி பார்க்கலான்னு ஒரு நினைப்பு. அவங்களே தலைமுறையா இருக்கிறாங்க. இப்போ புதுசா ஒருத்தருக்கு கொடுக்கலான்னு ஒரு இது. சார், எல்லாமே நல்லது செஞ்சது சூரியன் டிஎம்கே கட்சி தான். அவங்களுக்கு தான் தேர்ந்து எடுக்கிறோம். நம்ம குடியாத்தல்ல நான் போடுறது, நம்ம குடும்பம் போடுறது அவங்களுக்கு தான். தொடர்ந்து நம்ம போட்டுனே இருக்கிற ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும். திருப்பி மாத்தி 2 கட்சிக்கே போட்டுன்னு இருக்கிறோம். ஒரு புதிய மாற்றம் வேணும்ன்றதுக்காக நான் தாவைக்காக விரும்புறேன். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க பண்ணது எங்களுக்கு ஒன்றும் திருப்தியா இல்லை. 2வது இப்போ விஜய் வந்திருக்காரு. அவர் மக்களுக்காக இப்போ கட்சியில் இருக்க தலைவர் வேணா அவர் ஆதரிக்காம இருக்கலாம். பொதுமக்களை நம்பி வராங்க. நாங்களே அவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். எப்படி கண்டிப்பா அவர் எங்களுக்கு நல்லது செய்வார் ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்க ஆதரிக்காம வேற யாரும் ஆதரிக்க போறாங்க. அதனால நாங்க விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கேன்.